அனுஷா மேடம் அமைதியாக இருப்பதை கவனித்த அவந்திகா என்ன தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கும் என் மேல அவளுக்கு வெறுப்ப அதிகமாக்க யாரோ அவகிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி இருக்கணும். அதனாலதான் ஆத்மிகாவ என்னை ஏதாவது இப்படி பண்ணுவான்னு எனக்கு எதிராக அவளை யாரு இந்த அளவுக்கு தூண்டி விடுறாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாம யாருக்கு என் மேல இவ்வளவு வெறுப்புன்னு தெரியல என்றாள். அவள் கூறியதை கேட்டதும் அனுஷியாவின் முகம் மாறியது. நீ சொல்றதும் சரிதான், இல்லனா இவ இந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டா. நான் வளர்த்தவாவ, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு பிடிவாதம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி, மத்தபடி நல்ல பொண்ணு. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கவலைப்பட வேண்டாம், நான் இதோட ஆணி வேறு யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் என்றார். தேங்க்ஸ் மேடம், யாரு இப்படி மறைஞ்சுகிட்டு இல்லாத வேலையெல்லாம் பாக்குறதுன்னு நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நம்புறேன் என்றாள். கண்டிப்பா நீ கவலைப்படாத, நான் கண்டுபிடிக்கிறேன் என்று அனுஷியா உறுதியளித்தார். யார் இப்படி ஆத்மிகாவை பயன்படுத்த துணிந்தது? எனவே அவர்கள் வேட்டையாட வேண்டியிருந்தது. கொலை போன்ற சட்டவிரோதமான செயலை செய்ய அவர்கள் ஆத்மிகாவை எப்படி துருப்பு சீட்டாக பயன்படுத்தலாம்? அதனால் கண்டிப்பாக அந்த நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அவந்திகா பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்திய பின்னர் அனுஷா மேடம் அவர்களின் வீட்டிற்கு சென்றார். அவருடைய கார் செல்வதை பார்த்துவிட்டு அவந்திகா ரவியிடம், மாதவன் குடும்பம் தான் என கொலை செய்ய ஆத்மிகாவை யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க இதுல இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க தலையிலேயே மண் அள்ளி போட்டுட்டாங்கன்னு இப்பதான் தெரியும் என்றாள். நீ இனி மாதவன் குடும்பத்தை எங்க கிட்ட விட்டுடுறீ, நாங்க பாத்துக்கிறோம். நீ இதுல ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் என்று ரவி அவளை அன்புடன் அக்கறையுடனும் பார்த்தான். ரவி குற்ற உணர்ச்சியில் இருந்தான். அவன் மிகவும் யூஸ்லெஸ்ஸாக உணர்ந்தான். அவன் முன்பே கண் விழித்திருந்தால் அவளை இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்க விட்டிருக்க மாட்டான். அவந்திகா அவன் கூறியதற்கான அர்த்தத்தை புரிந்து கொண்டாள். அவள் தலையை அசைத்து, பிளீஸ் ரவி, உன்னை நீயே குறை சொல்லிக்காத. நானாதான் இங்க வரேன்னு சொன்னேன். எவ்வளவோ என்ன தடுத்தாங்க, நான் தான் கேட்கல. ஆனா நீ இப்பதான் கண் முழிச்ச, நீ இங்க வந்திருக்க கூடாது என்று உறுதியாக சொன்னாள். இங்க வந்ததுனாலதான் நிம்மதியா இருக்கேன், இல்லனா அங்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும் என்றான். இருவரும் அப்படியே அமைதியாக இருந்தனர். அவந்திகா அவனை புரிந்து கொண்டாள். அவனுக்கு ஏதாவது ஆகிவிடும் என்று அவள் பயந்தபடியே அவளுக்கு ஏதாவது ஆகிவிடும் என்று அவனும் பயந்தான். அவள் மாதவன் குடும்பத்தை எந்த அளவிற்கு பழி வாங்க வேண்டும் என்று துடிக்கிறாளோ அந்த அளவிற்கு வெறியாக அவளை ரவி தேடினான். வீட்டுக்கு போவோம், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு என்று அவந்திகா திடீரென்று கூறினாள். அவள் அவனுடன் கொஞ்சம் நேரத்தை செலவிட விரும்பினாள். சரிடி, வா போலாம் என்று ரவி அழகான புன்னகையுடன் கூறினான். ஹில்ஸ் ரெசிடென்சில் இருக்கின்ற சந்திரன் குடும்பத்திற்கு சொந்தமான வீட்டிற்கு ரவி அவந்திகாவை அழைத்து சென்றான். அந்த வீடு மிக பெரியது, அழகாகவும் நல்ல பராமரிப்பிலும் இருந்தது. அவர்கள் வரும்போது ஏற்கனவே அவர்களை வரவேற்பதற்காக ஜானும் அவர்களின் நண்பர்களும் கூடவே ஷாமும் அங்கு இருந்தான். வரும் வழியிலேயே அவந்திகா அவர்களுக்கு போன் செய்து வரவழைத்திருந்தாள். அதனால் அவர்கள் அவளுக்காக காத்திருக்க வீட்டிற்கு வந்தனர். அவந்திகா, நீ நல்லா இருக்கல்ல என்று அவளை பார்த்தவுடனே அலித்ரா கவலையுடன் கேட்டாள். அவந்திகா அவளை பார்த்து லேசாக சிரித்துக் கொண்டே, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்றாள். உன்னை யாரு கடத்தினாங்க என்று அலித்ரா கோபமாக கேட்டாள். எங்க கிட்ட யாருன்னு சொல்லு, அவங்கள ஒரு வழி பண்ணிடலாம் என்றாள். அத பத்தி நாம உள்ள போயிட்டு பேசிப்போம் என்று அவந்திகா கூறிவிட்டு ஷாமை பார்த்தாள். ஷாம், பிளீஸ் ரவிய கொஞ்சம் செக் பண்ண, இன்னைக்குதான் கண் முடிச்சிருக்கான், கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம இவ்ளோ தூரம் வந்திருக்கான், ஃபர்ஸ்ட் அவனை செக் பண்ண என்றாள். அவள் கூறியதை கேட்டதும் ரவி உடனடியாக, நான் நல்லா தான் இருக்கேன், செக் பண்ண வேண்டியது ஒன்னுதான், என்ன இல்ல என்றான். அதெல்லாம் ஒன்னும் இல்ல, என்னை விட உனக்கு தான் இப்போ தேவை என்று அவந்திகா கூறினாள். ஷாம் அவர்கள் இருவரும் செய்யும் வேடிக்கையை பார்த்து சிரித்தான். நீங்க முதல்ல சண்டையை நிறுத்துங்க, நான் உங்க 2 பேரையும் செக் பண்றேன். வெயிட் பண்ணுங்க, முதல்ல 2 பேரும் என்ன பாருங்க. சரி, ஓகே, யார முதல்ல செக் பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவந்திகா, கொஞ்சம் டயர்டா இருக்க, மத்தபடி நல்லா இருக்க, அதனால நான் முதல்ல ரவியை செக் பண்ண போறேன் என்றான். அவந்திகா என்று ரவி திடீரென்று அவளை பார்த்தான். நீங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டதா தெரியுது, நீ பேரை வச்சு ஆளை செலக்ட் பண்ணிருக்க என்றான். ஷாம் அதிர்ச்சி அடைந்தான். நாங்க இப்ப கொஞ்ச நாளா ஒன்னா சேர்ந்து வேலை பாக்குறோம்ல, அதான் அப்படி தெரியுது என்றான். 2 பேரும் வேலை செய்யதான நேரத்தை செலவிட்டீங்க என்று ரவி கேட்டான். ஷாம் எதுவும் பேச முடியாமல் நின்றான். என்ன அர்த்தத்தில் கேட்கிறான்? ரவி பொறாமைப்படுகிறானா? இது உண்மையில் அவசியமா? எங்களுக்கு நாங்க வேற டாக்டரை வர வச்சிருக்கேன். டாக்டர் ஷாம், நீ உன்னோட வேலையை பார்க்க போலாம். நீ ஜனாதிபதியை கவனிச்சுக்கதான வந்த, போ, நீ அதை போயிட்டு பாரு. எங்களை போல சாதாரணமான ஆளுங்களுக்காக உன்னோட முக்கியமான பொறுப்புல இருந்து விலக வேண்டாம் என்று ரவி மீண்டும் பேசுவதற்கு வாய்ப்பளிக்காமல் அவந்திகாவை வீட்டிற்கு இழுத்தான். ஷாம் வேதனையுடன் முகத்தை வைத்துக் கொண்டு அவர்களை அழைத்தான்.
ரவி, நான் உன்னோட உயிரை காப்பாத்திருக்கேன். இதுதான் உன்னோட உயிரை காப்பாத்தினவங்களுக்கு கொடுக்கிற மரியாதையா என்றான். ரவி அவனிடம் பேசக்கூட திரும்பவில்லை. அவந்திகாவை அவசரமாக வீட்டிற்குள் இழுத்து சென்றான். அலித்ராவிடம் ஷாம் ஏமாற்றத்துடன், நீங்களே சொல்லுங்க, இங்க என்ன நடக்குது? ரவி, இது போல சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொறாம பண்ணுமா? இது போல காமெடிய எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு என்றான். அவனுடைய விரக்திக்கு அவர்கள் ஒன்றாக தலையாட்டினார்கள். எங்களுக்கும் புரியுது. ஐயோ, இதை விட மோசமா இருக்கும். உன்னோட விஷயத்துல இது கொஞ்சம்தான். எங்களை நம்பு. அவரோட பொறாமையோட உண்மையான அளவை நீ பார்த்ததில்ல. பார்த்திருந்த நீ அவ்வளவுதான் என்றான். ஷாம் எதுவும் பேசாமல் இருந்தான். கடவுளே, சொல்லு, எனக்கு தான் பைத்தியமா இல்ல என்னதான் நடக்குது? ரவி அவர்களை கோபமாக பார்த்தான். ஷாம் இன்னும் அவர்களை நிலைமைகளை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்தான். அவந்திகா நல்லா இருக்கா என்று ஷாம் முடித்தான். ஷாம் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள அவன் இனி அவளை நேரடியாக அவந்திகா என்று பெயர் சொல்லி அழைக்க துணியவில்லை. நீங்க 2 பேரும் இப்பதான் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்கீங்க. நீங்க திரும்பவும் அலட்சியமா விட்டுட்டீங்கன்னா அது நல்லதுக்கு இல்ல என்றான். அவந்திகா முகம் சுளித்தாள். ரவியோட நிலைமை மோசமா இருக்கா? அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ரவி நேராக, நான் நல்லா தான் இருக்கேன் என்று கூறினான். ஷாம் கோபமானான். நீ உன்னோட உடம்புக்கு நிறைய வேலை கொடுக்கற. நீ இப்பதான் கண் முழிச்சிருக்க. நீ சரியாகணும்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். குறைஞ்சது 2 மாசமாவது ரெஸ்ட்ல இருக்கணும். இல்லனா நீ எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு என்னால உத்தரவாதம் அளிக்க முடியாது என்றான். உன்னோட மெடிசின் ஸ்கில்ஸ் எல்லாம் மத்தவங்க சொல்றது மாதிரி அவ்வளவா நல்லா இல்லைன்னு தெரியுது என்று ரவி கோபமாக கூறினான். என்னோட உடம்பு பத்தி எனக்கு தெரியும். நான் ஒன்னும் ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன் என்றான். ஷாம் சொல்றத கேளு என்று அவந்திகா இடையே குறுக்கிட்டு கட்டளையிடும் விதமாக கூறினாள். இனிமே நீ 2 மாசத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துதான் ஆகணும். உன்னோட உயிரை நான் தான் காப்பாத்தினேன். நீ அதை மதிக்கலனா இனி நான் எதுவும் கேட்க மாட்டேன். சரி, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று ரவி எளிதில் உறுதியளித்தான். அவன் அவள் இடுப்பை கட்டிப்பிடித்து மெதுவாக சிரித்தான். நீ என்னோட உயிரை காப்பாத்தினதுனால நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்பேன் என்றான். அவந்திகாவிற்கு உண்மையில் அவனுடைய அணுகுமுறையால் சற்றே கோபம் வந்தது. ஆனால் அவள் அமைதியாக இருக்க மிகவும் சிரமப்பட்டாள். இப்ப சொல்லு, நீ என்னை எப்படி கண்டுபிடிச்ச என்று பேச்சின் தலைப்பை மாற்றினாள். ரவியும் தீவிரமாகி என்ன நடந்தது என்பதை அவளுக்கு கூற ஆரம்பித்தான். அவன் வெளிப்படையாக ஜனாதிபதியை அச்சுறுத்தியதை கேட்ட ஷாம் மற்றும் மீதமுள்ள நபர்கள் ஆ என்று வாயை பிளந்தார்கள். நீ செஞ்சது சட்டவிரோதமானது என்று அவந்திகா அவனை திட்டினாள். ரவி சிரித்தான். அவங்க வேலையை ஒழுங்கா செய்யாம இருந்தது அவங்க தப்பு. என்னோட தப்பு எதுவும் இல்ல. அவங்க செய்ய வேண்டிய வேலைய நான் செஞ்சேன், அவ்வளவுதான் என்றான். ஆனா அவர் ஜனாதிபதி என்று ஷாம் முகம் சுளித்தான். ரவி, இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு வேற ஏதோ வழியை கண்டுபிடிக்கிறது நல்லது. இல்லனா அவங்க உன்னை அரெஸ்ட் பண்ணலாம் என்றான். அப்படி செய்ய மாட்டாங்க என்று அவந்திகா உறுதியாக கூறினாள். ஏன் செய்ய மாட்டாங்க? ஷாம் கேட்டான். ஏன்னா இந்த நேரத்துல நாம ஆத்மிகாவை எதுவும் பண்ண சொல்லி பிரஷர் பண்ணல என்று அவந்திகா கூறினாள். ஜான் தான் முதலில் கேட்டான். ஏன் அவள் எதுவும் பண்ண சொல்லல? அவ உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா என்றான். ஷாம் அவள் எண்ணத்தை உடனே புரிந்து கொண்டு, ரவி பண்ண தப்ப ஈக்குவல் பண்ண இப்படி பிளான் பண்ணிருக்கியா என்றான். ரவி வேகமாக சிரித்தான். கிரிமினல் குற்றத்திலிருந்து தப்பிக்க நான் அப்படி ஏதாவது செய்வேன்னு நினைக்கிறியா என்றான். நீ கிரிமினல் குற்றத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்று அவந்திகா அவனை பார்த்தாள். ஆனா எங்களோட உண்மையான எதிரி மாதவன் குடும்பம் தான். நாங்க அவங்க மேலதான் கவனம் செலுத்தணும். கண்டிப்பா நான் ஆத்மிகாவை சும்மா விடுறேன்னு இல்ல. அவளை சமாளிக்க இப்ப எங்களுக்கு நேரம் இல்ல, அவ்வளவுதான். மாதவன் குடும்பத்து கதையை முடிச்சதுக்கு அப்புறம் அவளை கவனிக்க நேரம் நிறையவே கிடைக்கும். ரவிக்கு கோபம் அதிகமானது. நீ தப்பு பண்றதா தோணல என்றான். அவந்திகா சிரித்தாள். நான் என்ன பண்ண? சொல்ல போனா ஆத்மிகா ரொம்ப ஹெல்ப் தான் பண்ணிருக்கா. அவ என்ன காயப்படுத்தினது மட்டும் இல்ல, மாதவன் குடும்பத்தையும் அம்பலப்படுத்தி இருக்கா. ஜனாதிபதி ஒன்னும் முட்டாள் இல்ல. மாதவன் குடும்பத்தோட நோக்கம் என்னன்னு சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடுவாங்க என்றாள். அப்படி எதுவும் நடந்தால் மாதவன் குடும்பத்தின் திட்டங்கள் எல்லாம் அம்பலமாகிவிடும். ஜனாதிபதி இனி அவர்களுக்கு ஆதரவளிக்க மாட்டார். அதற்கு பதிலாக அவர்களை அடக்குவதற்கான வழிகளை கண்டுபிடிப்பார். மாதவன் குடும்பத்தின் திட்டம் இந்த முறையும் பின்வாங்கியது. அவந்திகா இறந்திருந்தால் ஜனாதிபதியும் விரைவில் இறந்திருப்பார். நல்ல வேளையாக அவந்திகா உயிரோடு இருக்கிறாள். அதான் இனி மாதவன் குடும்பத்திற்கு அழிவு காலமே. அதுவும் இல்லாமல் ஜனாதிபதியை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை இருந்ததால் மாதவன் குடும்பம் இன்னும் வேகமாக செயல்படும். இந்த நேரத்தில் அவர்கள் தவறு செய்யும் வாய்ப்பும் அதிகம். அவர்கள் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் அவர்கள் இறுதியில்
வழிக்குதான் விழ வேண்டியிருக்கும். அப்படி நடந்தால் அவர்களின் அழுக்கு எல்லாம் அம்பலமாகிவிடும். நிச்சயமாக ரவி இதையெல்லாம் பற்றி யோசித்தான். அவன் அவந்திகாவை அன்பாக பார்த்தான். அவளுடைய திறமையினால் மிகவும் ஈர்க்கப்பட்டான். அவளை கிட்டத்தட்ட சாகும் நிலைமைக்கு ஆளாக்கினர். ஆனால் இது போன்ற பெரிய திட்டத்தை உருவாக்கி இவ்வளவு தைரியமாக அதில் இறங்கி வேலை செய்யும் ஆற்றல் இந்த உலகில் எத்தனை பேருக்கு உள்ளது? அவந்திகா போன்ற ஒருவரை, அவளுடைய ஃப்ரீடம் மற்றும் ஒருவரை முழுமையாக நம்புவதற்கு தயக்கம் காரணமாக பல ஆண்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் ரவியோ அவளை நேசித்தான். பொருட்படுத்தாமல் அவளுடைய தைரியம் அவனை இன்னும் நேசிக்க வைத்தது. மேலும் அவளை என்றென்றும் மதிக்க விரும்பியது. அவன் அவள் கையை பிடித்து, இப்ப நாம ஆத்மிகாவை எதுவும் பண்ண வேண்டாம், ஆனா இது கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான், நான் அவளை எப்பயும் மறக்க மாட்டேன் என்றான். அவந்திகா லேசாக சிரித்தாள். நானும் அதுதான் சொன்னேன். இப்போதைக்கு அவ உயிரோடு இருந்துட்டு போட்டோம், அப்புறம் அவளை பாத்துக்கலாம் என்றாள். அவள் ஒன்றும் கடவுள் இல்லை. அவளுக்கு தீங்கு செய்ய துணிந்த எவரையும் பழிவாங்க தயாராக இருப்பாள். தனக்கு எதிரான அநீதியை தண்டிக்காமல் விடமாட்டாள். உலகம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். உங்கள் எதிரிக்கு இரக்கம் காட்டினால் அது உங்களுக்கு அழிவை தரும். எனவே ஆத்மிகாவின் செயலுக்கு அவர்கள் அதை இப்போது நினைவில் வைத்திருப்பார்கள். ஆனால் அவள் வட்டியும் முதலுமாக சேர்த்து வாங்க வேண்டியிருக்கும். பேசி முடித்த பிறகு அவந்திகா ரவியை ரூமிற்கு அழைத்து சென்று ஓய்வெடுக்க உதவினாள். இப்போது எல்லோரும் சென்று விட்டதால் அவனுடைய முகம் இறுதியாக பலவீனத்தின் தடயங்களை காட்டியது. அவந்திகா அவனுக்கு மருந்து கொடுக்க சென்றாள். நான் வேணும்னா ஷாம்க்கு கால் பண்ணட்டுமா என்றான். ரவி அவள் கையை இழுத்து புன்னகையுடன், அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், அதான் நீ என் கூட இருக்கே, நான் நல்லா தான் இருக்கேன் என்றான். சரி என்றாள். அது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவன் கூறியதற்கு அவந்திகா ஒப்புக்கொண்டாள். நான் முதல்ல குளிக்க போறேன், என்ன விடு என்றாள். நானும் கூட வரட்டுமாடி என்று ரவி அதிகம் யோசிக்காமல் கேட்டான். அவந்திகா அவனை முறைத்து பார்த்தாள். அவளுடைய தெளிவான கண்கள் என் கூட வந்து நீ சாக விரும்புறியா என்று கேட்பது போல இருந்தது. அவளுடைய பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவன், அது நீ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் குளிக்கிறேன்னு சொல்ல வந்தேன் என்று தயங்கி தயங்கி பேசினான். நீ அப்புறம் குளிக்கலாம், முதல்ல நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, இல்லனா நீ மயங்கி எதுவும் விழுந்துடுவேன்னு பயமா இருக்கு, அப்புறம் இந்த ராத்திரியில ஷாமு கூப்பிடுற மாதிரி இருக்கும் என்று அவனிடம் கூறிவிட்டு அவள் குளிக்க சென்றாள். அவள் இப்படி பயப்படுவதை பார்த்த ரவியால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. இது போல இருவரும் நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவள் உண்மையிலேயே நம்பிக்கையற்றவளாக இருந்தாள். ஆனால் ரவி நம்ப முடியாத அளவிற்கு அழகாக இருந்தான். அவளை மீண்டும் பார்ப்பதற்கும் மீண்டும் ஒன்றாக வாழ இரண்டாவது முறை வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி அவன் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தான். இருவரும் மீண்டும் இணைவதற்காகத்தானே இருவரும் பெரிய ஆபத்தில் இருந்து மீண்டு வந்தனர் போலும். கார் வெடிப்பில் காயமடைந்தது அவனுக்கு தான். அவளுக்கு எதுவும் ஆகவில்லை என்பதை நினைத்து நிம்மதியடைந்தான். இந்த விபத்துக்கு காரணமானவர்களான அந்த அரவிந்தையும் அவனது குடும்பத்தையும் நினைத்து பார்க்கும்போது அவனுடைய கண்களில் கொலைவெறி தெளிவாக தெரிந்தது. அவர்கள் இவர்களுக்கு செய்த இந்த கொடுமைக்கு அவன் மாதவன் குடும்பத்திற்கு 1000 மடங்கு திருப்பி கொடுப்பான். மாதவன் குடும்பத்தின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. அவனை காப்பாற்ற அவந்திகா செய்த தியாகத்தையும் முயற்சியையும் எண்ணி பார்க்கும்போது அவனுடைய முகத்தில் புன்னகை மலர்ந்தது. இதற்கு காரணம் அவள் இதயத்தில் அவனுக்கான இடம் முன்பே வேரூன்றிவிட்டது என்று அர்த்தமா? அவர்களை பழி வாங்குவதற்கான அவனுக்கு உதவ அவள் ஏன் பெங்களூருக்கு வந்தாள்? அதனால் அவள் அவனின் மீது அக்கறை காட்டுகிறாள். ரவி இதையெல்லாம் நினைத்தபடியே தனது மெத்தையில் படுத்தான். பாத்ரூமில் இருந்து தண்ணீர் ஓடும் சத்தம் கேட்டு அவன் எழுந்து உட்கார்ந்தான். அவனுடைய உடல் சூடாக தொடங்கியது. அவன் உண்மையிலேயே அவளிடம் செல்ல விரும்பினான். இருந்தாலும் அவனால் உள்ளே செல்ல முடியாது என்று தெரியும். அவந்திகாவின் அனுமதியன்றி அவன் அப்படி செய்தால் அவன் அவ்வளவுதான். அவன் நானும் வருகிறேன் என்று கூறியதற்கே அவளுடைய பார்வை அப்பப்பா கொஞ்சு விடுவது போல இருந்தது. அவன் சென்றால் அவ்வளவுதான். இதை நினைத்து பார்த்து மீண்டும் படுத்துக் கொண்டான். மெத்தையில் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தான். அவந்திகா குளித்து முடித்துவிட்டு டிரெஸ் மாற்ற நினைத்தாள். அப்போதுதான் அவள் மாற்றுவதற்கு டிரெஸ் எடுத்து வரவில்லை என்பதை உணர்ந்தாள். பாத்ரூமில் டவல் மட்டுமே இருந்தது. அதை அணிந்து கொண்டால் அவளுடைய பாதி உடல் மட்டுமே மறைக்கப்படும். அவள் ஆடை இல்லாமல் செல்வதை விட இது எவ்வளவோ மேல் என்று நினைத்து டவலை கட்டிக்கொண்டு கதவை திறந்தாள். ஆனால் அவளால் வெளியே செல்ல முடியவில்லை. தயங்கி தயங்கி நின்று கொண்டிருந்தாள். அவள் டவலை நன்கு இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். முடியை காய வைத்துவிட்டு பாத்ரூமில் இருந்து வெளியே வந்து பயந்து பயந்து ரவியை நோக்கி வந்தாள். அவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் இப்படி தூங்கி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அவன் நிம்மதியாக தூங்குவதை பார்த்து பெருமூச்சு விட்டாள். அவந்திகாவிற்கு அவன் உடல்நிலை இன்னும் சரியாகவில்லை என்று தெரியும்.
அதனால் அவனுடைய தூக்கத்தை தொந்தரவு செய்யவில்லை. அவள் அமைதியாக நடந்து வந்து அவன் அருகில் மெத்தையில் படுத்துக் கொண்டாள். அவள் படுத்த அடுத்த நொடி அவள் தூங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்து ரவி திடீரென உருண்டு வந்து அவளை இறுக்கி கட்டிப்பிடித்துக் கொண்டான். அவள் இதை எதிர்பார்க்கவில்லை. அவள் அவனை தடுப்பதற்கு முன்பே அவனுடைய உதடுகள் மிகுந்த உணர்ச்சியுடன் அவளை முத்தமிட தொடங்கின. அவந்திகா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவள் தூக்கத்தில் இருந்து முற்றிலும் விலகியிருந்த ரவியின் கண்களை உற்று பார்த்தாள். அதில் உணர்ச்சி தீ எரிவதை கண்டாள். பாலைவனத்தில் பல நாட்கள் அலைந்து திரிந்து காய்ந்து கிடந்து கடைசியில் ஒரு பசுமையான சோலையை கண்ட ஒரு மனிதனைப் போல அவன் அவளுடைய உதட்டை மென்று தின்று கொண்டிருந்தான். அவன் இது போன்று மிருகத்தனமாக நடந்து கொண்டது இதுவே முதல் முறை. அவனுடைய இந்த செயலை பார்த்து அவந்திகா அதிர்ச்சி அடைந்தாள். இருப்பினும் இந்த முறை முன்பு போலெல்லாம் அவள் அவனிடம் இருந்து விலகி செல்லவில்லை. ஆனால் அவளுடைய 2 கைகளை இறுக்க மூடிக்கொண்டு மெதுவாக கண்களை திறந்தாள். அவள் அவனை எதிர்க்கவில்லை. அதை நினைத்து ரவியின் கண்களில் உணர்ச்சி இன்னும் அதிகமாக இருந்தது. அவன் அவளை முழுவதும் அடைய நினைப்பது போல முத்தம் இன்னும் நெருக்கமாகவும் தீவிரமாகவும் ஆனது. அவனுடைய கைகள் அவளுடைய டவலை அகற்றுவதிலேயே குறியாக இருந்தன. அவன் அவள் ஆடை இல்லாத வெறும் உடலை தொட்டபோது அவளுடைய உடல் முழுவதும் பயத்தால் நடுங்கியது. இது மிகவும் தெளிவாக தெரிந்தது. ஆனால் ரவி அதை உணர்ந்து கொண்டு அவன் திடீரென்று நிறுத்தினான். அவனுடைய முத்தம் மிகவும் மென்மையாக மாறியது. இருப்பினும் அவன் நெருக்கத்தை குறைக்கவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. அந்த அறையில் காற்று கனமாகிவிட்டதாக தோன்றியது. அந்த அறை முழுவதும் பதற்றம் நிலவியது. அவந்திகாவின் மூளை அவனிடம் இருந்து விலக சொன்னது. மேலும் அவள் உடலை நகர்த்த முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. அவளின் நிலையை புரிந்து கொண்டு அவன் நிறுத்திவிட்டான். அவன் அப்படி செய்யவில்லை என்றால் அவனுடைய உடல் அழுத்தத்தை தாங்க முடியாமல் போகக்கூடும் என்பதால் அவளே அவனை தடுத்திருப்பாள். ரவி அவளை கையில் ஏந்தி கொண்டு, இப்ப நான் உன்னை விட்டுடுறேன், ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் சேர்த்து வச்சுக்கிறேன் என்று அவளுடைய கண்களை பார்த்து கூறினான். இரண்டாவதாக திருமணம் நடக்கவிருக்கும் முதல் இரவுக்கு முன்பே அவளை முழுவதும் அனுபவிக்க அவன் விரும்பவில்லை. அவள் மறக்க முடியாத ஒரு இரவை அவன் அவளுக்கு கொடுப்பான். இருப்பினும் அவனை திருமணம் செய்வதை குறித்து அவள் இன்னும் முடிவெடுக்கவில்லை. ஆனால் இவன் மனதில் ஆசையை வளர்த்து கொண்டான். ஆனால் அவள் முன்பே அவனிடம் கூறியிருக்கிறாள், பிரச்சனைகள் எல்லாம் முடிந்த பிறகு அதை பற்றி யோசிப்பேன் என்று. அதனால் இதை பற்றி மற்றொரு நாள் கண்டிப்பாக விவாதிப்பார்கள். நாம் அதை பத்தி அப்புறம் பேசலாம், எனக்கு தூக்கம் வருது என்று கூறிவிட்டு அவந்திகா அவனிடம் இருந்து விலகி திரும்பி படுத்து கண்களை மூடிக்கொண்டாள். அவள் கண்ணுங்கள் எல்லாம் சிவந்து இருந்தது. அவளுடைய செய்கையை பார்த்த ரவி சிரித்தான். அவன் அவளை பின்னால் இருந்து கட்டிப்பிடித்துக் கொண்டு அவள் காதுகளில் கிசுகிசுத்தான். சரி, ஓகேடி, நீ இப்ப தூங்கு, அடுத்த தடவை சேர்த்து பாத்துக்கலாம் என்றான். அவள் கூந்தலின் நறுமணத்தை முகர்ந்தபடியே அவன் ஒரு வழியாக கண்களை மூடிக்கொண்டான். அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். ஆனால் அவந்திகா தனது கைகளில் இருந்ததால் அவன் திருப்தியுடனும் மிகவும் பாதுகாப்பாகவும் உணர்ந்தான். எதிர்காலத்தில் அவன் அவளை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் என்று உறுதியளித்தான். மேலும் அவன் அவளை பற்றி கவலைப்பட மாட்டான். இந்த இரவுதான் அவர்களுக்கு கார் வெடிப்பிற்கு பிறகு நிம்மதியான ஒரு தூக்கத்தை தந்தது. ரவி அவளுடன் பாதுகாப்பாக இருந்ததால் அவந்திகாவின் கவலையெல்லாம் ஒரு வழியாக சூரியனை கண்ட பனி போல உருகியது. மீதம் இருப்பது மாதவன் குடும்பத்தை பழி வாங்குவது மட்டுமே. அவந்திகா அவள் முன்பே திட்டமிட்டிருந்த திட்டத்தை பற்றி யோசித்தாள். அடுத்த நாள் அவர்களுடைய திட்டத்தை பற்றி அவர்கள் மீண்டும் விவாதித்தனர். ஓய், உன்னோட அடுத்த பிளான் என்னடி என்று ரவி ஒரு சிரிப்போடு அவளிடம் கேட்டான். அவந்திகா மனதில் என்ன திட்டம் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தான். ஒரு நாட்டினுடைய ராணி தனது நாட்டிற்கு கட்டளையிடுவது போல அது அவளது புத்திசாலித்தனத்தையும் சுதந்திரத்தையும் வெளிப்படுத்தியது. அவளுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ள அலித்ராவும் அவளுடைய நண்பர்களும் ஆர்வமாக இருந்தனர். அவந்திகா லேசாக சிரித்தாள். கண்டிப்பா ஆத்மிகா மேல கேஸ் போட போறேன் என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்டதும் அலித்ரா ஆச்சரியப்பட்டாள். என்ன என்ன அவந்திகா சொல்ற? இப்போதைக்கு அவளை எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்ன என்றாள். மாதவன் குடும்பத்தை டார்கெட் பண்ண அவதான் நம்மளோட துடுப்பு சீட்டே, அதனால அவளை எப்படி சும்மா விடுறது என்றாள். ஆனா நேத்து வேற மாதிரி சொன்னியே என்று ஜானும் குழப்பமடைந்தான். அவர்களுக்கு புரியும்படி அவந்திகா விளக்கினாள். ஏன்னா இப்ப அவ பண்ண தப்புக்காக அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் நாம அவளை மொத்தமா விட்டுடலாம்னு சொல்லல. அவ மேல நம்ம கேஸ் போடுறது ஆதித் நாராயணன் குடும்பம், செந்தில்நாதன் குடும்பம், ஏன் சொல்ல போனா ஜனாதிபதிக்கும் கூட மாதவன் குடும்பத்து மேல கோபம் அதிகமாகும் என்றாள். ரவி அவள் கூறியதை கேட்டு சிரித்துக்கொண்டே,
ஏய், நீ செம ஆள் தாண்டி. எங்க எப்படி காய் நகர்த்தணும், யாரு அடி வாங்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடி. நீ சொல்றது பார்த்தா மாதவன் குடும்பத்து மேல எல்லாருக்கும் கோபம் வர மாதிரி பண்ண போற, அப்படிதானே என்றான். அவந்திகா அவன் கூறியதற்கு ஆமாம் என்பது போல தலையசைத்தாள். சந்திரன் குடும்பத்தால மட்டுமே மாதவன் குடும்பத்தை ஒன்னும் பண்ணிட முடியாது. அதனால நாம நமக்கு ஸ்ட்ராங்கான செந்தில்நாதன் குடும்பம், ஆதித் நாராயணன் குடும்பம் கூட ஜனாதிபதியின் பவர் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா மாதவன் குடும்பம் எந்த வழியில இருந்து தப்பிக்குதுன்னு பாப்போம் என்றாள். அவந்திகா, சூப்பர் பிளான், உன்னால மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும் என்று அலித்ரா அவளை புகழ்ந்தாள். நீ என்ன சொல்றன்னு இப்பதான் புரியுது. அவங்க வாங்கின கத்தியாலே அவங்கள பதம் பார்க்கலான்னு சொல்ற என்றான். அவந்திகா புன்னகையுடன் தலையசைத்தாள். நீ சொல்றதும் சரிதான். அவங்களுக்கே தெரியாம அந்த கத்தி இன்னும் ஷார்ப் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்டின் சிரித்தார். உன்னோட வாழ்க்கைக்கு எதிராக அவங்க சதி பண்ணப்போ அவங்களுக்கே தெரியாம சரியான ஆயுதத்தை உன்கிட்ட ஒப்படைச்சது மாதவன் குடும்பத்துக்கு தெரியாது என்றான். ஜான் சிரிக்க ஆரம்பித்தான். உன்னால மட்டும்தான் எல்லாத்தையும் சரியா பண்ண முடியும். நீ அவங்களுக்கு எதிரா என்ன பிளான் பண்ணிருக்கேன்னு மட்டும் மாதவன் குடும்பத்துக்கு தெரிஞ்சா பாவம் அந்த குடும்பம் மொத்தமும் ரத்த வாந்தி எடுத்தே செத்துடும் என்று நக்கலாக கூறினான். ரவியின் மனதிலும் இந்த திட்டம் இருந்தது. ஆனால் அவந்திகா கூறியதை நினைத்து அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். நீ சூப்பர் பிளான் தான் வச்சிருக்கடி, கண்டிப்பா மாதவன் குடும்பம் மொத்தமா மாட்டும் பாரு என்றான். அவந்திகா அவனை பார்த்து லேசாக சிரித்தாள். திட்டத்தை கண்டுபிடிப்பது கடினம் அல்ல என்று அவள் உணர்ந்தாள். எந்த ஒரு பெண்ணும் தனது கொடூரமான மரண வாயிலை சந்தித்து விட்டு வந்து அவளை இந்த நிலைமைக்கு ஆக்கியவர்கள் மீது எதிர் தாக்குதலை தொடங்க தனது சொந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளும் திறனை கொண்டிருக்க மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அவளுடைய இந்த திட்டமானது பெங்களூரில் உள்ள செல்வாக்கு மிக்க நபர்களுடன் ஒன்று சேர்ந்துள்ளது. இந்த சில செல்வாக்கு மிக்கவர்கள் முழு நாட்டையும் கவிழ்க்க தகுந்தவர்கள். அவர்கள் அனைவரையும் பயன்படுத்திக் கொள்ளும் அளவிற்கான திட்டத்தை கொண்டு வருவதற்கான துணிச்சல் மிகவும் புத்திசாலித்தனமானது. ஆனால் அவந்திகாவை பொறுத்தவரை அவர்கள் எல்லாம் இந்த பெரிய விளையாட்டில் சிப்பாய்களை தவிர வேறில்லை. திட்டம் வகுக்கப்பட்ட பிறகு ரவி உடனடியாக அவந்திகாவிற்காக ஒரு பெரிய லாயரை கண்டுபிடித்து கோர்ட்டுக்கு புகார் மனுவை அனுப்பினான். குற்றம் சாட்டப்பட்டவர் ஆத்மிகா ஆதித் நாராயணன். அவள் ஆதித் நாராயணன் குடும்பத்தின் வாரிசு, இந்தியாவின் மிக செல்வாக்கு மிக்க இளம் பெண். அவள் மீது யாரோ ஒருவர் குற்றஞ்சாட்ட துணிந்தாரா? மனு தாக்கல் செய்யப்பட்ட தருணத்தில் கோர்ட் ஆதித் நாராயணன் குடும்பத்தை தொடர்பு கொண்டது. போனில் பேசிய நபர் அனுபமா. அவள் அதை கேட்டதும் கோபம் அடைந்தாள். என்னோட பொண்ணு அவளுக்கு கொஞ்சம் பயம் காட்டதான் அப்படி பண்ணனா, ஆனா அவ மேல ஒரு விரல் கூட படல. அப்படி இருந்தும் அவ குற்றம் சாட்ட துணிஞ்சிருக்கானா? அவ யாரை எதிர்க்கிறான்னு அவளுக்கு தெரியுமா? கேஸ் போடுறவங்க என்ன வேணாலும் பொய் சொல்லி போடுவாங்க. நீங்க என்ன ஏதுன்னு கேட்காம உடனே போன் பண்ணிடுவீங்களா என்றார். ஆதித் நாராயணனும் அவளுடைய நாயகியும் கூட இந்த விஷயத்தை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தனர். அவளுடைய நாயகிக்கு பல பேரு குழந்தைகள் இருக்கலாம், ஆனால் ஆத்மிகா தான் அவளுடைய ஒரே செல்ல பேத்தி. இதை பற்றி அறிந்ததும் அவள் மிகுந்த கோபம் அடைந்தாள். இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா ஒன்னும் புரியலன்னு தான் நினைக்கிறேன். அவதான் இப்ப பாதுகாப்பா வந்துட்டால, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு அவ இப்படி லூசுத்தனமா நம்ம ஆத்மிகா மேல குற்றஞ்சாட்ட துணிஞ்சிருக்கா. நம்ம ஆதித் நாராயணன் குடும்பத்தை எதிர்க்க அவளுக்கு பயம் இல்லையா என்று கோபமாக கூறினாள். ஆதித் நாராயணன் குடும்பம் ஒன்றும் சாதாரண குடும்பம் அல்ல. அவர்கள் செந்தில்நாதன் குடும்பத்தின் சம்பந்தி மற்றும் ஜனாதிபதி மற்றும் இந்தியாவில் உள்ள பல செல்வாக்கு மிக்க குடும்பங்களுடன் தொடர்புடையவர்கள். ஆத்மிகா மீது குற்றம் சுமத்தின அந்த பெண் எவ்வளவு பெரிய முட்டாள்! இந்த முழு இந்தியாவிலும் மிக சக்தி வாய்ந்த குடும்பங்களை தனது எதிரிகளாக்க போகிறது என்று அவளுக்கு தெரியாதா? ஆதித் நாராயணன் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார். அவளுக்கு பின்னாடி சந்திரன் குடும்பம் இருக்குல்ல, அதனாலதான் நாம அவளை சாதாரணமா எடை போட்டுற கூடாது. அந்த குடும்பம் பக்க பலமா இருக்கிற திமிர்ல ஆடுறா என்றார். யார் அவளுக்கு பின்னாடி இருந்தா என்ன? அதுவும் அவ சந்திரன் குடும்பத்திலிருந்து எப்பயோ விவாகரத்து ஆனவ. அவங்க எல்லாம் அவளை கண்டுக்க மாட்டாங்க என்று அனுபமா கேலி செய்தார். அவளுக்கு பக்க பலமா சந்திரன் குடும்பம் இருந்தா என்ன, இல்லனா என்ன? பல செல்வாக்கு நிறைஞ்ச குடும்பங்களை அவ எதிர்த்து போராட முடியுமா என்றார். அவளால செய்ய முடிஞ்சா என்ன, முடியலனா என்ன? ஆத்மிகா தப்பு பண்ணது உண்மைதான். ஜனாதிபதிக்கு கூட இது பத்தி தெரியும். நாம அதை இன்னும் மறைக்க முடியும்னு நீ நினைக்கிறியா என்று ஆதித் நாராயணன் கேட்டார். எப்படி இருந்தாலும் இந்த சமயம் நம்மளோட பலவீனம் ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் அந்த பொண்ணு கேஸ திரும்ப வாங்குறது மட்டும்தான் என்றார். நீங்க சொல்றது சரிதான், நானே போயிட்டு நேரா அவகிட்ட கேஸ வாபஸ் வாங்க சொல்லி கேக்குறேன் என்று அனுபமா எழுந்து நின்று புன்னகையுடன் கூறினார். தனது விருப்பத்தை செய்ய அவந்திகாவை தனிப்பட்ட முறையில் பிரஷர் கொடுக்கலாம் என்று நினைத்தாள். அவர் உடனே அவந்திகாவை பார்க்க அவள் வீடு தேடி வந்தாள். ஆனால் அவளுக்கு கிடைத்தது என்னமோ ஏமாற்றம் தான் இறுதியில்.
அவந்திகா யாரையும் சந்திக்க கூட விரும்பவில்லை. முன் நடந்த இந்த கடத்தலால் அவந்திகா மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் யாரையும் பார்க்க விரும்பவில்லை என்று கார்டு அவரிடம் கூறினார். அது டாக்டர் உத்தரவும் கூட. கார்டு கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவர், சரி ஓகே, நான் ரவியவாவது மீட் பண்ணலாமா என்றாள். அவளுக்கு அவந்திகாவின் மீது கோபம் வந்தது. இந்த அளவிற்கு வீடு தேடி அவளை பார்க்க வந்தும் மறுக்கிறாளே. அதற்கும் வாய்ப்பு கிட்டவில்லை. ரவிச்சந்திரன் சார் நேத்துதான் கோமாவிலிருந்து மீண்டதால ரன்னிங் ஜாகிங்னு உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு காயங்கள் எல்லாம் அதிகமா இருக்கு. அது அவர் உடல் நலத்துக்கு நல்லதில்லைன்னு யாரையும் பார்க்க அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க அவரை பார்க்க முடியாது என்றார். அனுபமாவிற்கு 2 கதவுகளும் அடைக்கப்பட்டன. இதுதான் அவளுக்கு நேர்ந்த முதல் அவமானம். பெங்களூரில் இல்லை, முழு நாட்டிலும் அவளை இப்படி நடத்த யாரும் துணிய மாட்டார்கள். அவர் ஆதித் நாராயணன் குடும்பத்தில் திருமணம் செய்து வந்த பிறகும் அவளுக்கு எப்போதும் அவளை சுற்றி மரியாதை பணிவை மட்டுமே பார்த்தவர் முதல் முறையாக அவமானத்தை எதிர்கொள்கிறார். மற்றவர்கள் யாரும் அவரை நிராகரிக்க துணியவில்லை. ஆனால் அவந்திகாவும் ரவியும் அவரை பார்க்க மறுத்துவிட்டனர். அனுபமாவிற்கு அவர்கள் மீது வெறுப்பு அதிகரித்தது. இருப்பினும் அவள் விரும்பியபடி அவளால் இப்போது நடக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளும் அளவுக்கு அவள் இன்னும் தெளிவான எண்ணத்துடன் இருந்தாள். அதனால் அவள் ஐடியாவை மாற்றினார். ரவி சந்திக்க மறுத்ததால் அவர் அனுஷ்யா மேடத்திடம் உதவியை நாடினார். அவர் அனுபமாவிற்கு அக்காவை போன்றவர். அதனால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் சென்றார். அனுஷ்யா மேடம் அவர்களை பார்க்க விரும்பினால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. முடியாது என்று சொல்ல முடியாது, பார்த்துதானே ஆகணும் என்ற எண்ணத்தில் இருந்தார். அனுபமா ஜனாதிபதியின் வீட்டிற்கு விரைந்தார். அனுஷ்யா அனுபமா கூறியதை கேட்ட பின், அவங்க இவ மேல குற்றம் சாட்டி இருக்கிறது நியாயமானது, உண்மையும் கூட. இந்த நேரத்துல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது என்று அவரும் கூறினார். அனுபமா அவரை பார்த்து, ஆனா அக்கா, ஆத்மிகா உண்மையிலே எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணு இவ்வளவு ரொம்ப தொல்லை பண்ணிருக்கா. அதனால அவளை கொஞ்சம் பயமுறுத்தலாம்னு இப்படி பண்ணிட்டா. நீங்க என்ன ஆத்மிகா மேலேயே குறை சொல்றீங்க? இது ஒன்னும் பெரிய தப்புலாம் ஒண்ணும் இல்லையே. இந்த சின்ன தப்புக்காக அவ ஜெயிலுக்கு போகணுமா? அவங்க ஆதித் நாராயணன் குடும்பத்தையும் செந்தில்நாதன் குடும்பத்தையும் லேசா எடை போட்டுட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் நம்மளோட செல்வாக்கு புரியலன்னு நினைக்கிறேன் என்று கோபமாக கூறினார். அனுபமா பேசியதை கேட்ட அனுஷ்யா கோபமடைந்தார். இது போல ஒரு நேரத்துல கூட உன்னோட பொண்ணு எந்த தப்பும் பண்ணலன்னு எப்படி வாய் கூசாம சொல்ல முடியுது? இன்னும் அவ செஞ்ச தப்ப வேற மறைக்க பாக்குற. இப்படி எல்லாரோட செல்லம் தான் அவ இந்த நிலைமையில வந்து நிக்கிறதுக்கு காரணம்னு சொல்வேன். அவ மட்டும் அவந்திகா எங்க இருக்கான்னு சொல்லாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு உனக்கு தெரியுமா? அவந்திகாவை அடித்தளத்துல அடைச்சு வச்சிருந்தா. அவளை அப்படியே விட்டிருந்தா செத்தே போயிருப்பா. அதுவும் இல்லாம அந்த இடத்த யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு புதுசா ஒரு செவிர் கட்டி மறைச்சு இருந்துச்சு. அவ உடம்ப கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அடைச்சு வச்சிருந்தா. ஏதோ கடவுள் புண்ணியமா அவளுக்கு ஒன்னும் ஆகாம காப்பாத்தியாச்சு. இல்லனா என்ன நடந்திருக்குமோ யாராலையும் சொல்ல முடியாது என்றார். அனுஷ்யா மேடத்திற்கு எப்போதும் மென்மையான இதயம் இருப்பதை அறிந்தாள். அதனால் அவள் அழ ஆரம்பித்தாள். அக்கா, ஆத்மிகா இந்த தடவை எல்லைய தாண்டிட்டான்னு எனக்கும் தெரியுது. இதுவே அவளுக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கும். நேத்தி நைட் ஒரு நிமிஷம் கூட அவ தூங்கலக்கா. காலையில எழுந்து கொஞ்சமும் சிரிப்பு கூட இல்ல. அவளுக்கு உண்மையிலேயே தெரியுது தப்புன்னு. அதனாலதான் அவளை மன்னிக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம அவ இன்னும் சின்ன புள்ளையாவே இருக்கா. ஒரு சின்ன தப்புக்காக அவளோட வாழ்க்கை முழுசையும் நம்ம அழிச்சிடக்கூடாதுக்கா என்று தேம்பி தேம்பி அழுதாள். அவர் எதிர்பார்த்தபடி அனுஷ்யா அழுகையை பார்த்து உருகிவிட்டார். அவ செஞ்சது உண்மையிலேயே தப்புதான்னு உணர்ந்தா அது ரொம்ப நல்லது. இருந்தாலும் சந்திரன் குடும்பத்தினர் இந்த கேஸ ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணா என்னால எதுவும் பண்ண முடியாது. அவங்க கேஸ வாபஸ் வாங்கணும்னு சொல்ற இடத்துல நான் இல்ல. ஆல்ரைட், அவங்களுக்கு நான் கால் பண்றேன், ஹெல்ப் கேக்குறேன். ஆனா நான் பேச்சுவார்த்தையில இருந்து விலகி இருப்பேன். அவங்க ஆத்மிகாவை மன்னிக்க தயாரா இருந்தாலும் அது எல்லாம் ஆத்மிகா நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு என்றார். அனுபமா உடனே சிரித்தார். ரொம்ப தேங்க்ஸ்கா. இப்ப அவங்களுக்கு கால் பண்ணுங்க. நீங்க என்னோட பக்கத்துல இல்லனா ஆத்மிகாவுக்கு என்ன ஆயிருக்குமோ, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குக்கா என்றார். அனுபமாவை பார்த்தார். அனைவருக்கும் தங்கள் குழந்தைகள் தவறே செய்திருந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றத்தான் நினைப்பார்கள். ஆனால் ஒரு குழந்தைக்கு நாம் நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி அவர்களை வளர்க்க வேண்டும். இப்படி செல்லம் கொடுத்து கடைசியில் கஷ்டத்தை அனுபவிப்பது அவர்களே தான். எனவே அனுஷ்யாவால் மட்டுமே இதற்கான பாலத்தை உருவாக்க முடியும். ஆனால் எதிர்காலத்தில் விஷயங்கள் எவ்வாறு செல்கின்றன, அவர் இந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள போவதில்லை. அனுஷா மேடம் ரவிக்கு போன் பண்ணினார். அவருடைய குரல் மென்மையாக இருந்தது. அவந்திகா உடம்பு சரியாயிட்டு வரதா கேள்விப்பட்டேன். ஆதித் நாராயணன் குடும்பம் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுது. இந்த தடவை உண்மையிலேயே இது ஆத்மிகாவோட தப்பு தான். அதனால அவ தனிப்பட்ட முறையில அவந்திகா கிட்ட மன்னிப்பு கேட்க நினைக்கிறா.
ஆதித் நாராயணன் குடும்பம் அவளை பார்க்க வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொன்னா வர சொல்றேன் என்றார். கண்டிப்பாக ரவி அவர் கூறியதற்கு சம்மதம் தெரிவித்தான். ஆதித் நாராயணன் குடும்பத்துக்கு மன்னிப்பு கேட்கிற எண்ணம் இருக்கிறதால எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் எங்க 2 பேருக்கும் இப்பதான் உடம்பு சரியாயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம என்னோட தாத்தாவும் நாளைக்கு சென்னையில இருந்து இங்க வராரு. அவங்களும் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம் என்றான். ராஜச்சந்திரனும் இங்க வராங்களா? சூப்பர், ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கே அவங்கள வர சொல்றேன் என்றார். ரவி அதற்கு சரி என்றான். அனுஷா மேடம் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தார். பிறகு போனை கட் செய்தார். அக்கா, அவங்க என்ன சொன்னாங்க என்று அருகில் இருந்த அனுபமா ஆர்வத்துடன் கேட்டார். அனுஷா அனுபமாவிடம் ரவி கூறியதை கூறினார். நாளைக்கு ராஜச்சந்திரன் இங்க வராரு. நீங்க எல்லாரும் போயிட்டு அவரை பாருங்க. நீங்க பார்க்க போறது முக்கியமா ராஜச்சந்திரனை சமாதானப்படுத்துறதுக்காக தான். இந்த கேஸ நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம்னு அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரணும். அப்படி வந்துட்டா அவரோட வார்த்தைய சந்திரன் குடும்பம் கேட்கும். அதனால அங்க பார்த்து பேசுறது உங்க கையில தான் இருக்கு. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது என்றார். அனுபமா அவர் கூறியதற்கு எல்லாம் தலையாட்டினாள். அவள் முகத்தில் ஒரு புன்னகை பூ மலர்ந்தது. சரிக்கா, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும். சந்திரன் குடும்பம் நம்ம வழிக்கு வந்துடும்னு நான் நம்புறேன். அதெல்லாம் நாங்க பார்த்து பேசிக்கிறோம் அக்கா. இந்த ஹெல்ப் பண்ணதே போதும் என்றார். அனுபமா தன்னுடைய அப்பா மற்றும் தாத்தாவை இந்த விஷயத்தில் ஈடுபடுத்த முடிவு செய்ததே இதற்கு காரணம். ஆதித் நாராயணன் மற்றும் செந்தில்நாதன் இருவரும் கூறினால் அந்த சந்திரன் குடும்பம் அவர்களின் விருப்பத்திற்கு வளைந்து கொடுக்காமல் போகுமா என்ன?